Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூகுள் நிறுவனம் இந்தியாவில் அமைக்க போகுது. அது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினம் நகரத்தில் $15 பில்லியன் செலவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சென்டரை அமைக்க போகிறதா இன்றைக்கி கூகுள் அறிவிச்சிருக்கு. அப்படி அறிவித்தா உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு வெளியில் கூகுள் அமைக்க போகிற மிகப்பெரிய டெக்னிக்கல் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிகப்பெரிய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யாரெல்லாம் சேர்ந்து இதை வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி கொனெக்ஸ், அதுக்கப்புறம் ஏர்டெல் நிறுவனம், கூகுள், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேட்டா சென்டரை இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. சரி, இதனுடைய வல்லமை எப்படி இருக்கும்? அதாவது இது ஒரு ஜிகாவாட் ஸ்கேல் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியோட அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஜிகாவாட் ஸ்கேல் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மிக மிக அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராசஸர்கள், அதுக்கப்புறம் ஒரு ஹப் ஆஃப் டேட்டா சென்டர். அங்கே ஒரு டேட்டா சென்டர் மட்டும் இருக்காது, பல டேட்டா சென்டர்கள் இருக்கும். அந்த டேட்டா சென்டர்களில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ப்ராசஸர்கள், அந்த ஜிபியூன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர்கள், அதிநவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பங்களுடைய ப்ரோக்ராம்களை ரன் பண்ணுவாங்க. அப்படி இயக்கும்போது சில மணி நேரங்களிலேயே கிட்டத்தட்ட 1 மில்லியன் அளவிற்கு மின்சாரம் கன்சியூம் செய்யப்படும். அதை தான் 1 மில்லியன் ஜிகாவாட் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சப்சி கேட்வே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சப்சி கேட்வே அப்படின்னா, நமக்கு தெரியும், நமக்கு இப்போது இன்டர்நெட்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, கடலுக்கு அடியில் கேபிளை இணைச்சி அது மூலமாக எல்லா நாடுகளுக்கும் இன்டர்நெட்டை கொடுக்குறாங்க. அப்போது இந்தியாவில் அமைக்கப்படக்கூடிய இந்த ஏஐ டேட்டா சென்டரை கடலுக்கு அடியில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் கேபிள் வழியாக கொண்டு சென்று இணைக்க போகிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப மையமாக இது உருவாக்கப்பட போகுது. சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஒரு க்ரீன் எனர்ஜி கட்டடமாக தான் அமையப்போகுது. க்ரீன் எனர்ஜி தொழில்நுட்பமாக தான் அமையப்போகுது. அது என்ன க்ரீன் எனர்ஜி தொழில்நுட்பம் அப்படின்னா, அங்கே அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அபரிதமான மின்சாரத்தை அங்கேயே உருவாக்கி அதை பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இது. சரி, இதை ஏன் கூகுள் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதில் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. என்ன? ஒன்று, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். உலகத்திலேயே அதிகமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் தான் நிறைய பேர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் தான் நிறைய டேட்டா யூசேஜும் இருக்குது. ஸோ இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இருக்கும்போது கூகுளுக்கு இந்தியாவை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதனால தான் எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய அந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவை மையமாக கொண்டு உலகத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டரை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர இந்த டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமெரிக்காவில் எப்படி யூடியூப், கூகுள் சர்ச்சு, கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு இணையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்பை இந்தியாவில் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போது நிறைய மாணவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஐயினுடைய வரவு ஒரு புறம் வேலை வாய்ப்பை இழக்க செய்யும் அப்படின்னு எல்லாரும் அச்சப்பட்டு கொண்டிருந்தாலும், மறுபுறம் இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஏஐயில் படிக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கட்டும், அதை சார்ந்த மற்ற தொழில்நுட்ப நிபுணர்களாக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே இது மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Omax, Vest and Briefs.